Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் இன்று மாலை தீவிர புயலாக மாறவுள்ள நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும் போர்ட் பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே 890 கிலோமீட்டர் தொலைவிலும் மோன்தா நிலை கொண்டுள்ளது. மோன்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அது மோன்தா பற்றிய தகவல். அடுத்து அரபிக்கடல் பகுதியில் நேற்று 26ஆம் தேதி அக்டோபர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று 27ஆம் தேதி அக்டோபர் காலை 11:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்லக்கூடும். கடந்த 24 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பெய்தது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரட்டூர் மற்றும் திருத்தணியிலே 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தின் மழை அளவை நாம் பதிவு செய்யும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு 1ஆம் தேதி அக்டோபரிலிருந்து இன்று வரை பதிவான மழை அளவு 23 சென்டிமீட்டர், இயல்பு மழை அளவு 14 சென்டிமீட்டர். இதில் கணக்கிடும் பொழுது இயல்பிலிருந்து வேறுபடும் அளவு +57%, அதாவது இயல்பை விட 57% அதிகம். 18 மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் அல்லது இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு அந்த மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 18 மாவட்டங்களுக்கு. அப்புறம் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 27ஆம் தேதி அக்டோபர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தரைக்காற்று 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி ஓரிரு இடங்களில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலே மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 29 அக்டோபரிலிருந்து 2ஆம் தேதி நவம்பர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது 27 மற்றும் 28 அக்டோபர் தேதிகளில்
தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தா, தமிழகத்தில் இன்றைக்கு 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு. திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மீதி மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இது இன்றைக்கான கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அது திருவள்ளூர் மாவட்டம். மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அடுத்தது மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 27 to 29 அக்டோபர் கடலுக்குள் செல்லக்கூடாது. எதனால் என்றால், மோந்தா புயல் வங்கக்கடலில் இருப்பதன் காரணத்தினால் அதிகபட்சமாக 90 to 100 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 110 km/h வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலே 27 to 31 அக்டோபர் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். காரணம், பலத்த சூறைக்காற்று 45 to 55 km/h வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும் வீசக்கூடும் என்றதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலில் உள்ள மீனவர்கள் இமீடியட்டாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயல் நமக்கு காற்று தாக்கம் அதிகமாக தருமா இல்லை மழையுடைய தாக்கத்தை அதிகமாக தருமா? சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை தந்திருக்கோம். அது ஆந்திராவை போய் நோக்கும்பொழுது தரைக்காற்று வீசக்கூடும், அந்த எச்சரிக்கை தான் நம்ம தந்திருக்கோம். 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு. ஆந்திராவில் இந்த கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி கரையை கடக்கும் போது அங்கே என்ன 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு உண்டது. அப்பொழுதுதான் இந்த காற்றின் வேகம், அதாவது சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்ற தீவிர புயலோட அந்த காற்றின் வேகம் 90 to 100 km/h வீசக்கூடும். இடையிடையே அது 110 km வேகத்திலையும் வீசும். சென்னையில் ஏதாவது சிவியர் ரெயின்ஃபாலோ அல்லது அந்த காற்றோட வேகம் இங்க இருக்குமா? சென்னையில் நாளைக்கு அடிக்கடி காற்றின் வேகம் சிறிது உயர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 27, 28க்கு தரைக்காற்று 30 to 40 km/h வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்கோம். எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. கடல் சீற்றம் எப்படி மேம்? கடல் கொந்தளிப்பு காணப்படும். இப்போ கடலில் மோந்தான்ற ஒரு புயல் இருக்கும் பொழுது கடல் சீற்றம் இருக்குது. அதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஃபிஷர்மேன் வார்னிங்ல அந்த புல்லட்டின்ல எல்லாமே கொடுத்துருக்கோம். வட தமிழகத்துக்கு 5 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ காலையிலேருந்து லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்து வருது சென்னை ஃபுல்லாக. ஸோ நைட்டு எப்படி மேம் இருக்கும் இன்னைக்கு? அதான் வழக்கமாக நம்ம இந்த ஒரு தகவல் எல்லாருக்குமே போய் சேரணும். ஒரு ஆரஞ்சு அலர்ட் இல்லை ஒரு மஞ்சள் அலர்ட் அப்படின்றது நம்ம நிர்வாகத்திற்காக, மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்திற்கு, தமிழக மாநில அரசுக்கும் மாவட்டங்களுக்குமான ஒரு குறியீடு. எதற்கு அப்படின்னா, ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ இல்லை NDMA தேசிய பேரிடர் மீட்பு குழு இல்லை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம்
மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தால்தான் பேரிடர் காலங்களில் அவங்க போய் அந்த இடங்களில் போய் அவங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். அதற்கான ஒரு குறியீடு தான் இந்த மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிகப்புக்கான குறியீடுகள். மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது இந்த கனமழை, அதி கனமழைக்கான குறியீடுகள் தெரிந்தால் நல்லது. ஆஃப்டர் திஸ் இந்த சென்னைக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு ரெயின்ஃபாலை பொறுத்தவரைக்கும் எப்படிமா இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும்? வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று தான் கணிக்கப்பட்டிருக்கிறது. சைக்ளோன் ஏதாவது இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கா? வழக்கமாக இதுக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் தான் புயல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். அதனால் வர்ற 2 மாதங்களில் கூட உருவாகலாம். அதற்கான அப்டேட் நம்ம அப்பப்போ தந்துக்கிட்டே இருக்கோம். ரெட் அலர்ட் நம்ம சென்னைக்கு தரலை. ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கோம், அது திருவள்ளூர் மாவட்டம். அது கூட அந்த சுழற்சி வந்து மேல் நோக்கி வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தாக்கம் இருக்கும். பக்கத்தில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சித்தூர், திருப்பதி இந்த மாவட்டங்களுக்கு அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் மழை நமக்கும் அந்த வரும். அதனால நம்ம இப்போ ஆந்திரா தமிழக அந்த பார்டர் பகுதியில் இருக்க பகுதி எப்படி மேம் இருக்கும் இந்த புயல் கரையை கிடக்கும் போது? ஏன்னா ராணிப்பேட்டை அந்த சைடெல்லாம் நம்ம ஆந்திரா பார்டர் ஏரியா, அது எப்படி மேம் இருக்கும்? அதுக்கு தான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கோம். அந்த அரபிக்கடலில் நிலையில் அதோட நிலை எப்படி? அது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 நாளாகவே அது அங்கேயும் இங்கேயும் அப்படி கடலில் அரபிக்கடல்லையே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திலே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் அந்த அரபிக்கடலிலே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 48 மணி நேரத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நம்மளால சொல்ல முடியும். இந்த மோர்தா கரையை கடந்த பிறகு தொடர்ந்து அப்படியே டிப்ரெஷனாக வலுவிழுந்துருமா? எப்போவுமே எந்த புயலுமே கரையை தொடும் பொழுது என்ன தீவிரத்தில் இருக்கோ அதை விட ஒரு படி கீழே தான் வந்து வலுவடையும், வலு இழக்கும். ஏன்னா நிலப்பரப்பில் வந்து தொடும் பொழுது அதற்கான சக்தி வந்து குறையாது. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.